வணக்கம். மற்றொரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். செங்கடல் கடற்கரையோர சவுதி எண்ணெய் நிலையங்கள் மீது ஹவுதிகள் உக்கிர தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் 2 வாரங்களில் முதன்முறையாக ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா திடீரென்று நிறுத்தியிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தியிருந்ததனூடாகத்தான் மத்திய கிழக்கில் பதற்றம் என்பது அதிகரித்திருந்தது. இதே நேரத்தில் ஈரான் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ஹவுதிகள் தற்போது சவுதி அரேபியா மீதும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இது மத்திய கிழக்கில் மேலும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. எண்ணெய் விலைகள் மீண்டும் கடும் உயர்வை எட்ட காரணமாகவும் இந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது. தூதரக ரீதியிலான அணுகுமுறையை தாம் விரும்புவதாக ட்ரம்ப் எப்போதும் தெளிவாக கூறி வந்திருப்பதாகவும், அதே வேளையில் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக முன்வர தவறினால் என்ன நடக்கும் என்பதை அவர் ஈரானுக்கு உணர்த்தியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் ஈரான் தரப்பில் இருந்து சனிக்கிழமை பதில் தாக்குதல் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைப்பாட்டில் ஈரான் மீது ஒரு உக்கிரமான தாக்குதல் நடத்த இருப்பதாக அமெரிக்கா அதற்கு தயாராகி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த திட்டத்தை அவர் கைவிட்டதாக தெரிகிறது. ஈரான் மீது அப்படியான ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுக்குமாக இருந்தால் அது இந்த மோதலை இன்னும் விரிவடைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கும். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் ஆயுத பற்றாக்குறையினுடைய நெருக்கடிகளுக்கு உள்ளாகிய அமெரிக்கா மேலும் சிக்கல்களை சந்தித்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்க மக்களுக்கும் இந்த வார் தொடர்பான சில மாற்றுக்கருத்தான விடயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அதிகளவான நிதிகள் என்பது இந்த போருக்காக செலவிடப்படுகிறது என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரான் மீதான கடும் நடவடிக்கைகளினால் பாரசீக வளைகுடா நாடு நட்பு நாடுகள் என்பன அமெரிக்காவிடமிருந்து அந்நியப்படவும் வாய்ப்பிருப்பதாக மட்டுமன்றி எரிசக்தி விநியோகம் மற்றும் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதுடன் ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆலோசகர்களை பின்வாங்க வைத்துள்ளது என்றும் நியூயார்க் டைம்ஸ் சனிக்கிழமை இரவு செய்தி வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பகுதிகளில் அமைதி நிலவிய போதிலும் ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையில் சனிக்கிழமை நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது ஏற்கனவே ஹார்முஸ் நீர்நிலை வழியாக எரிசக்தி விநியோகத்தை பாதித்துள்ள ஈரானுக்கு எதிரான போரானது 2வது முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையையும் பாதிக்கக்கூடும் என்பதையும் ஜேமனின் உள்நாட்டு போரை மீண்டும் தூண்டிவிடக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது. அது மட்டுமன்றி ஈரானின் ஆதரவு ஹவுதிகள் ஜேமனின் தலைநகரான சனாவை கைப்பற்றியதிலிருந்து ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஹவுதிகளுக்கும் எதிராக போரிடக்கூடிய அரபு கூட்டணி சவுதி அரேபியா தலைமை தாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சண்டையாலும் உள்நாட்டு போர்னாலும் மில்லியன் கணக்கான மக்கள் மரணமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2022 முதல் போர் நிறுத்தம் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல் நடைபெற்றதிலிருந்து ஒரு விரிவான போருக்கான ஒரு முழுமையான விடயமாக ஹவுதிகளுடைய தாக்குதல் என்பது மாறிவிடும் என்ற ஒரு அச்சநிலை இருந்தது. அந்த அச்சநிலையை தான் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் எடுத்துக்காட்டுவதாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த ஒரு வாரத்தில் சவுதி அரேபியா மீது ஹவுதிகள் கடல் வழி முற்றுகையை வந்து அறிவித்திருந்தனர். சவுதியினுடைய அனைத்து கப்பல் எண்ணெய் நிலையங்களும் இலக்காக கூடும் என்று ஹவுதி தலைவர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் செங்கடலில் சவுதிக்கு சொந்தமான 2 கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக செங்கடலில் ஹவுதிகள் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்ததனூடாக இந்த தாக்குதல் மேலும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. குறிப்பாக காஸ்பியன் கடலில் தங்கள் கப்பல் மீது உக்ரைன் கொடூர தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரானுடன் தொடர்புடைய இராணுவ சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மீதுதான் காஸ்பியன் கடலில் தான் உக்ரைன் தொலைதூர தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தங்களுடைய
வர்த்தக கப்பல்களை உக்ரைன் வந்து தாக்கியதாகவும் அதில் ஒரு மாலுமி கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்தது. அது மட்டுமன்றி இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதேபோல சனிக்கிழமை காலை நடந்த தாக்குதலில் கப்பல் வெடித்ததாகவும் அதில் மாலுமி கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறியதாக ஈரானுடைய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்தது. காஸ்பியன் கடலை ஒட்டியிருக்கக்கூடிய 5 நாடுகளில் ஈரானும் ரஷ்யாவும் அடங்குகிறது. அங்கு ரஷ்யா தன்னுடைய வலுவான கடற்படை இருப்பை நிலைநிறுத்தியிருக்கிறது. இதனால் தொலைதூர ராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஈரானுடனான மூலோபாய இணைப்புகளுக்கும் இந்த கடல் பகுதி என்பது மிக முக்கியமான பாதையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு கொடுப்பது போன்று அதற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் குறிப்பாக உக்ரைன் தாக்குதலை ஈரானுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்தியதனூடாக இந்த போர் என்பது எப்படியாக மத்திய கிழக்கை தாண்டி மிகப்பெரிய அளவில் விரிவட போகிறது என்ற ஒரு அச்சநிலை தற்போது எழுந்திருக்கிறது. எனவே என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.